நாங்கெல்லாம் தப்பா தட்டி கேட்டு வீடியோ போட்டோம்னா கொலை பண்றதுக்கு வரீங்க அடிச்சு கொல்ல வரீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்க, அறுவலை தூக்கிட்டு வரீங்க. நாங்க என்னடா பண்றது? எல்லாரும் கேக்குறீங்க ஏங்க நீங்க வீடியோ போடுறது இல்ல, நீங்க ரொம்ப போல்டான கேர்ள் தானே. இப்படி நெல்சன் அண்ணா அவங்க வந்து ஒரு அட்வொகேட் கூட. ஸோ அவங்க வந்துட்டு வீடியோ போட்டதுக்கே அவங்க வீட்டுல போய் அடிச்சு கொலை பண்ண பாக்குறாங்க. அவங்க அம்மா இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த அண்ணா கையில வெட்டி இருக்காங்க, அவங்க அப்பாவை அண்ணன் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஒரு பையனை அந்த அண்ணானாலேயே ஃபேஸ் பண்ண முடியலன்றப்போ நம்ம எப்படி பேச முடியும்ல? லிட்டரலி இதே மாதிரி ஒரு விஷயம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஃபேஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயர் முன்னாடி நான் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல ஒரு கேஸ் பத்தி பேசி நான் பெரிய ரொம்ப தான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். பட் இருந்தாலும் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். லிட்டரலி இது ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. ஒருத்தங்களுக்கு அவங்களோட விஷயத்த அவங்களோட டோனை வந்துட்டு வெளியே சொல்ல முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களால ஒரு அவேர்னஸ் கூட ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒன்று தூக்கிட்டு எவனா ஒருத்த வந்தாருன்னா, இன்னும் சொல்ல போனா நான்லாம் வீடியோ போடுறதுக்கு ஸ்டாப் பண்ணதுக்கு காரணமே என்னோட பிரைவேட் போட்டோ எடுத்து கண்டவங்க கூட எல்லாம் எடிட் பண்ணி எனக்கே அனுப்புவாங்க. எனக்கே தெரிஞ்சு போச்சு நான் ஒருத்தங்களுக்காக இவ்வளவு போராடியோ இல்ல ஒவ்வொருத்தங்களுக்காக பேசியோ எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறது என்ன எல்லாருமே அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்க போறாங்க அப்படின்னு. அதுக்காக தான் நான் ரீசெண்டா ரொம்ப போட்டோஸ் எல்லாம் ரொம்ப வீடியோஸ் எல்லாம் போடாமே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நெல்சனை நான் ஃபேஸ் பண்றதை பார்க்கும்போது அதுல பாதி கூட நான் ஃபேஸ் பண்ணல அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்காக யாருங்க சப்போர்ட் பண்ணுவா? சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தங்களையும் அடிக்க போறீங்க, கொல்ல போறீங்க, யாருங்க வருவா? நீங்களாம் கஷ்டப்படுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இந்த தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா எங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் தான் பிரச்சனை வருது இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.